கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? பொதுவாகவே 90லிருந்து 2025 அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு விஷயம், இந்த கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிம்மதியை தொலைச்சிட்டிங்க, சந்தோஷத்தை தொலைச்சிட்டிங்க, வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா ராசி அப்படின்னு வரும்பொழுது இந்த கன்னியா ராசிக்கு நிம்மதியை தொலைச்சாச்சு, சந்தோஷத்தை தொலைச்சாச்சு, ஒரு சரியான விஷயம் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ இவங்களுடைய ஓட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, சரியானதை தேடும் அறிவு. ஆனால் சில விஷயத்துல யோசிக்காம சில விஷயத்த செஞ்சுட்டீங்க. யோசிக்காம சில விஷயத்த செஞ்சதுனால இன்னைக்கு காதலில் கூட, காதல் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துட்டா கூட அது கூட சரியா இல்லை. ஒரு சரியான அதாவது மனதில் வைத்துக் கொள்வது, வெளிப்படுத்த முடியாமை, இழப்பு, இது எல்லாமே காதல்ல கூட சில விஷயம். வேலையில அதிகமான ஸ்ட்ரெஸ், சில பேருக்கு வேலை கிடைக்காது, சில பேருக்கு கிடைச்ச வேலையிலே அதிகமான ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு உங்க சொந்த பந்தமே போதும் உங்களுக்கு சூன்யம் வைக்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு கெட்டது பண்றதுக்கு உங்க சொந்த பந்தமே போதும். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது, வாழ்க்கை முன்னால் எழுதப்பட்டதா அல்லது நாம் எடுத்த முடிவுகளால் உருவானதா? 1990லிருந்து 2025 வரை இது ஒரு சாதாரண காலம் அல்ல. சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் நகர்வுகளால் மனித வாழ்க்கை மெதுவாக அல்ல, பல முறை அதிர்ச்சியாக மாற்றிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த 35 ஆண்டுகளில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சிலர் உயர்ந்தார்கள், சிலர் விழுந்தார்கள், சிலர் திருமணத்தில் நுழைந்து வெளியே வந்தார்கள், சிலர் பணம் சம்பாதித்து இழந்தார்கள், சிலர் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் பல சோதனைகளை கடந்து வந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1990லிருந்து 2025 வரை நடந்த விதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விபத்து, இழப்பு, திருப்புமுனை ஆண்டுகளாக நிறைந்திருந்தது. திருமண வாழ்க்கை ஏன் உடைந்தது? வேலை, பணம், சொத்து நிலை எப்படி மாறியது? சில விஷயங்கள்லாம் ஏன் இப்படி இருந்தது, ஏன் எனக்கு இப்படி மாறித்து, நல்லா தானே இருந்தேன், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விஷயம். என்னென்ன நோய்கள் தாக்கம் கொடுத்தது அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய 2026லேருந்து 36 வரைக்கும் என்னென்ன வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில இந்த 1990லேருந்து 2025 அப்படின்னும் பொழுது வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் என்ன கோவிலுக்கு இந்த ஆண்டில் பிறந்தவர்கள் எந்த ஆலயம் மிக முக்கியமாக செல்ல வேண்டும், அந்த ஆலயத்திற்கு போய் என்ன மாதிரியான சில விஷயங்கள் செய்யணும், எந்த நாளில் செய்தால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? பொதுவாகவே 90லிருந்து 2025 அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு விஷயம், இந்த கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிம்மதியை தொலைச்சிட்டிங்க, சந்தோஷத்தை தொலைச்சிட்டிங்க, வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது. இந்த அளவுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு பாதிப்பு, சில பேருக்கு படிப்பு சரியான சூழ்நிலையில் இருக்காது. உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி. இதில் இந்த ஹஸ்தம் பரவாயில்ல, உத்திரம் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிடுவாங்க, சித்திரையெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா ராசி அப்படின்னு வரும்பொழுது இந்த கன்னியா ராசிக்கு நிம்மதியை தொலைச்சாச்சு, சந்தோஷத்தை தொலைச்சாச்சு, ஒரு சரியான விஷயம் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போது இவங்களுடைய ஓட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், சரியானதை தேடும் அறிவு. ஆனால் சில விஷயத்தில் யோசிக்காமல் சில விஷயத்த செஞ்சிட்டீங்க, யோசிக்காமல் சில விஷயத்த செஞ்சதுனால இன்னைக்கு சில பிரச்சனைகள். சரியானதை தேடும் அறிவு, கரெக்டான அறிவு இருக்கு. ஆனால் அந்த 90லேருந்து அந்த 2025 வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருந்ததுன்னு
பொறுப்பு, பரிபூரண தன்மை, தேடல். ஆரம்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒழுக்கம், கட்டுப்பாடு அதிகம், குடும்ப எதிர்பார்ப்பு உயர்வு, படிப்பில் திறமை இருந்தும் இது போதாது என்ற மனநிலை, சிறிய வயதிலேயே கவலை மனம், இதெல்லாம் இருந்தது. 2005 2015 வேலை கிடைச்சாலும் திருப்தி கிடையாது, மாற்றம் செய்யும் எண்ணம், மிகுந்த உழைப்பு, அங்கீகாரம் தாமதம், இது எல்லாமே இருந்தது. காதலில் கூட, காதல் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துட்டா கூட அது கூட சரியா இல்லை. ஒரு சரியான அதாவது மனதில் வைத்துக் கொள்வது, வெளிப்படுத்த முடியாமை, இழப்பு, இது எல்லாமே காதலில் கூட சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க கன்னிராசினா நீ என்னப்பா கன்னிராசி அப்படின்னு சொல்லுவாங்களா பார்த்தீங்களா, அதெல்லாம் பேசுறதுக்கு வேணா சரியா இருக்குமே தவிர அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. இன்னொன்று என்னன்னு, 2015 2025 சில பேருக்கு கல்யாணம் நடந்துருதுன்னா திருமணத்தில் குறை காணும் பழக்கம். சில பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிடுத்து குறை சொல்கிறது, எப்போ குறை சொல்லலாம், எப்படி குறை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குறை காணும். சிறு விஷயத்தில் சண்டை, ஒன்றுமே இருக்காதுங்க, ஒரு சின்ன விஷயத்த பெரிய பூதாகாரமாக இருக்கும். உணர்ச்சி வெளிப்பாடு குறைவு, சிலருக்கு மனதூரம், பிரிவு. சில பேருக்கு கண்டிப்பாக இந்த 90லேருந்து இந்த 2025 கன்னிராசிக்காரர்கள் யாராவது இருந்தால், சில பேருக்கு அந்த திருமண வாழ்க்கை, திருமண முறிவு சில பேருக்கு இருந்திருக்கும், சில பேருக்கு அதற்கான ஆரம்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உண்மை, ஆரம்பம், அதுக்கான சில விஷயங்கள் வந்துருக்கு. திருமணம் நடந்தாலும் சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ கூட பார்த்துருங்க, வருமானம் ஸ்டெபிளாக இருக்குது, ஆனால் சரியான சேமிப்பு சரியாக திட்டமிடாமல் இருந்ததுனால தான் சேமிப்பு கூட குறைவு அப்படின்னு சொல்லலாம். தாமதமாக நிலை நிற்கும். ஸோ சில விஷயங்கள் தாமதமாக தான் இருக்குது. இழப்புக்கள், விபத்துக்கள், நீங்கள் சந்திக்காத விபத்தா, நீங்கள் சந்திக்காத உயிர் போய் உயிர் வந்த சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் தெரியுங்களா, அந்த அளவுக்கு இருந்தது. வேலை அழுத்தம் உச்சம். ஸோ வேலையில் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, சில பேருக்கு வேலை கிடைக்காது, சில பேருக்கு கிடைச்ச வேலையிலே அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு உங்கள் சொந்த பந்தமே போதும் உங்களுக்கு சூன்யம் வைக்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு கெட்டது பண்ணுறதுக்கு உங்கள் சொந்த பந்தமே போதும். அதுலேயும் நான் மிக முக்கியமானது நான் சொல்கிறேன், சில பேருக்கு இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு தகப்பனாருடன் ஆகாது. அவர் ஒரு இடத்துல இருந்தால் இவன் ஒரு இடத்துல இப்போ அங்கே போனால் இங்கே போனால் அங்கே அப்படியே போயின்ற பணத்தை தவிர தகப்பனாருக்கு ஒருமித்த கருத்து இருக்காது. நீ சொல்கிற நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். 2 பேரும் ஒத்து போக மாட்டாங்க சில விஷயத்தில். ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சில சினிமா படங்கள் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது சில படங்கள் வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டியாக இருக்கும். சில படங்கள்லாம் பார்க்கும்போது அதே மாதிரியே அவன் மாறிடுறான். ஒரு படத்தில் ஒரு கேரக்டரில் நடிக்கிறாங்கன்னா அது படமாக நினைக்க மாட்டேங்கிறான், அது தன் வாழ்க்கையாக நினச்சா அதே மாதிரி மாறிடுறானுங்க சில பேர். ஏதோ ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, அந்த ஆள் இருக்கானா போயிட்டானா பாரு அப்படின்வான், யாரை, அப்பாவை. அதே மாதிரியே மாறுறான் இவனும். அது தவறான ஒரு செயல். அதாவது கருத்து ஒருமித்து ஒரு கருத்தில் இல்லையா, பிடிக்கலையா, அது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கக்கூடாது. இழப்பு, விபத்துக்கள், நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சந்திச்சிங்க. சிறிய விபத்து, உடல் சோர்வு, இது எல்லாமே இருந்தது. முக்கியமான பாதிப்பு உங்களுக்கு என்னென்ன, குடல் கோளாறு, அமிலத்தன்மை, அசிடிட்டி, சர்க்கரை நோய், ஆரம்ப நிலை, தோல்வி அதிகம் சந்தித்திருப்பீர்கள். அதே போல் தோல் வியாதி, தோல் சம்பந்தப்பட்டது, மன அழுத்தம், கவலை, நோய், இது எல்லாமே தாக்க கொடுக்கிறது. அதாவது பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க, திருமண வாழ்க்கையில் நிறைய பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு சில குறைகள் இருக்க தான் இருக்கும். நீ பர்ஃபெக்டாக கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது, சிறு குறைகள் இருக்க தான் இருக்கும். 90க்கு அப்புறம் 90லேருந்து நீ 2025 நீ பிறந்திருக்க அப்படின்னு சொன்னால் உன்னுடைய அந்த ஒரு திருமண வாழ்க்கைன்னு சொன்னால் ஒரு சிறு குறை இருக்குன்னு அக்செப்ட் பண்ணி போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதை நீ புரிஞ்சுக்கோ. எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற பிடிவாதம் இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் இப்படி இருந்தால் தான் நான் செய்வேன், அப்படி இருந்தால் தான் நான் பண்ணுவேன்னு அப்படியே இருக்க வேண்டியதான், வேறு வழியே இல்லை. கொஞ்சமாவது சரி ரைட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகணும். அதே போல் புதன் சனி தாக்கம், இதனால் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அழுத்தம் ஜாஸ்தி. நீ இப்பயே எனக்கு கூட நான் போயிடுறேன், நீ தேவையில்லை, இப்பயே எனக்கு டிவோர்ஸ் கூட நான் போயிடுறேன், நீ தேவையில்லை அப்படிங்கிற தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். உறவில் சலிப்பு, தூரம், இது எல்லாமே இருக்குது. ஸோ ஏற்றம் தரக்கூடியது 2028 வேலை உயர்வு, பதவி உயர்வு, 2033 சொத்து நிலை உயர்வு, 2035 வாழ்க்கை அமைதி, முன்னேற்றம் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும், பதவி உயர்வு எல்லாமே இருக்குது. கணக்கு, ஆய்வு, மருத்துவம், ஐடி போன்ற துறைகள் எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணுவாங்க. சிக்கல் இருந்தவர்களுக்கு எல்லாருக்கும் 2028 சிக்கல்கள்லாம் குறையும். 27 30 சில பேருக்கெல்லாம் திருமண யோகம்லாம் சிறப்பாக இருப்பீங்க. சிறு குறைகளை விட கற்றுக்கொண்டால் பெரிய அமைதி கிடைக்கும். குறை கண்டுபிடிக்காது, எவனோ எப்படியோ குறை கண்டுபிடிச்சி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீ ஒரு விஷயத்தை நீ போய் ஒரு இடத்த ஒருத்தர் ஒரு வேலை நடக்குது, நீ போய் அதை பார்த்து நீ குறை கண்டுபிடிக்கிறதுனால
அவன் செஞ்ச தப்பே தான் திரும்ப செய்வானே தவிர நீ குறை சொல்கிறதுனால அவன் மாறப்போற. நீ சொல்கிற நான் செய்கிறேன்டான்னு தான் செய்வான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருங்க. அதே போல் கன்னி தோல்வி அடைவது உலகத்தால் அல்ல, தன் மனதில் உருவாக்கும் அதிக எதிர்பார்ப்பால். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் போக வேண்டியது செங்காட்டாங்குடி. எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அப்படியே அந்த டச் பண்ணிங்கன்னா அந்த ஊருக்கு போயிட்டோம். செங்காட்டாங்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. 1990 2025 வரை நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத விவரமாகவும் முழுமையாகவும் சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பொது பலன்கள் மட்டுமே. இந்த வருஷத்தில் பிறந்தா இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படியெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கணித்து இந்த ஜாதகத்தை சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த லக்னம், பிறந்த ராசி, இதை வைத்து உங்களுடைய ராசி நவாம்சத்தை வைத்து உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, இதற்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், அதாவது இந்த முக்கியமாக இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை விவரமாக தெரிந்து கொள்ளலாம். சுபம்.